ஹரிணி, ஹரிணி, ஏமா உன்னைத்தான் கூப்பிட்டுருக்கேன், காதில் வாங்குறையா இல்லையா? சாப்பிட வரையா என்ன? என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? கூப்பிட்டே இருக்க, காதில் வாங்குறையா இல்லையா? என்ன யோசனையில் இருக்க? எதுவும் மாற போறதில்ல. நீ உன்னை மாத்திக்கோ, இருக்கிறவங்களை சேர்த்து கஷ்டப்படுத்தாத. நீங்க வச்சுட்டு போங்கப்பா, நான் வரேன். பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கேன்னு பாக்குறேன். ஹலோ அரணி, பக்ஷன் மாமா முடிச்சிட்டாரு. உடனே கிளம்பி ஊருக்கு வா. மாமா எங்க? அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரியும்? உள்ளதா இருக்கு. நில்லு. அதுக்குள்ள ஃபோன் போட்டு சொல்லிட்டியா? மாமா மாமா மாமா, நான் அன்னைக்கு உன்னை கூப்பிட்டுருக்கவே கூடாது. என்னாலதான் உனக்கு இப்படி எல்லாம். அன்னைக்கு நீ வேலையா இருக்கேன்னு தெரிஞ்சும் நான் தான் உன்னை அவசரப்படுத்தினேன். சாரி மாமா. அன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் உயிரே போயிருச்சு. இதனால உனக்கு என் ஞாபகமே வரல மாமா. இன்னைக்குதான் உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சா? நீங்க யாரு? மாமா உங்க பேரு ஹரிணி தானே? மாமா, ஏன் மாமா இப்படி பண்ற? என்னால உன்னை அடிக்க கூட முடியாது. போ பயன்ட்டியா? போ மாமா. உன்னை எப்படி ஹரிணி மறப்பேன்? இது மாதிரி ஏதாவது பாரு மாமா. ம். மாமா, இது உன் அளவுக்கு இல்லை. நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லு மாமா. வேற பார்ப்போம், வேற பார்ப்போம். இதோ இது. வேற ஏதாச்சும் சிம்பிளா பாரு மாமா. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். இதோ இது. பார்க்க நல்லா இருக்கு. போட்டாலும் நல்லா தான் இருக்கும். என்ன பண்றீங்க? நாங்க பார்த்துக்கிறோம். நல்லா இருக்கு, வாங்க.
மாமா ம் மாமா ஃபோன் அத்தை ஹலோ கண்ணு எங்க இருக்கிற? அரணி ட்ராப் பண்ண போயிட்டு இருக்காங்கம்மா. என்னாச்சு? இல்ல சாப்பிட வர சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். வராங்கம்மா, இருங்கம்மா. அப்படியே ஹரிணி கூப்பிட்டு வந்தா சாப்பிட்டு போலாம்ல? ஒரு நிமிஷம். அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க, வரியா? சரிங்கம்மா, கூப்பிட்றாங்கம்மா. எடுத்து வைங்க, கரெக்டாக இருக்கும். சரி பார்த்து வா கண்ணு. கிளம்பிட்டாங்க, வைங்க. வந்துட்டானா? நவருமா. ஏன்டா இந்நேரம்? மா, நீ கூப்பிட்றப்ப கிஃப்ட் ஷாப்பில் இருந்தம்மா, வர வேணாமா? என்னமோ போ. என்னங்க நீ இழைச்சி போயிட்ட? சாப்பிட்றியா இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் சாப்பிடும். உன் தம்பி தான் சோறு போட மாட்டேங்கிறான் நாட்டுக்குது. அவனெல்லாம் நல்லா தான் சோறு ஓடுவான். இவ உடம்பு போட்டுருன்னு சோறு திங்காம ஆடிட்டு இருக்கிறா. வா ஹரிணி, நம்ம போய் சாப்பிடுவோம். டேய் நீ உட்காருடா. அத்தை அப்பளம் இல்லையா? ஓ, நீ அப்பளம் இல்லாமல் சாப்பிட மாட்டில்ல? இரு நான் போய் போட்டு வந்துடுறேன். இருங்க நானே போட்டுக்கிறேன். நீ போட்டு 5 ஆறாச்சு, இரு நான் போய் போட்டு வரேன். நீ சாப்பாடு போட்டு வை. மாமா சாப்பாடு வைக்கவா? வெய்யர் நீ, கூச்சப்படாம வெய்யர் நீ. மாமா ஆ? மாமா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது கொஞ்சமாக சாப்பிட்ணுமா, அதை பற்றி வச்சுட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. அந்த சாப்பாடு எடுத்து வைங்க. நானே வைக்கிறேன் இரு. இல்லை நான் வச்சுக்கிறேன். ஏன் அத்தை எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க? அதான் அக்ஷன் மாமா இருக்காருல்ல, அவர் ஒரு 2-3 வேலை வாங்குங்க. அவன் எங்க வேலை பார்க்குறான்? அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடலான்ட்டு இருக்கிறேன். அடுத்த மாசம்தான் ஜாதகம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஜாதகமா? இந்த வயசுல எதுக்கு அத்தை கல்யாணம்? ஆமாம், அவனுக்கு 26 வயசு ஆச்சுல்ல. இப்போ இருந்து பார்க்க ஆரம்பிச்சாதான் 27 கல்யாணம் முடிக்க முடியும். பொண்ணு பார்க்குறதெல்லாம் ஈஸியாக என்ன? தோட்டம் துறவு அது இதுன்னு வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி நீங்கள் சீக்கிரம் சாப்பிடுங்க ஹரிணி, அந்த பக்கம் வேலை இருக்குது, போயிட்டு வரேன். ஐ டோன்ட் நோ. சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க.